Hello friends, assalamu alaikum everyone. Welcome to CHILLIES cookery with me Sajina Chikanda. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா இன்ஸ்டன்ட்டா நோம்பு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன். ஸோ இது இல்லாம ஃபாஸ்டிங் வந்து ஃபுல்ஃபில்லே ஆகாது. ஸோ எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து நாங்கள் நோம்பு கஞ்சி இல்லாமல் ஃபாஸ்டிங்கே முடிக்க மாட்டோம். நோம்பு கஞ்சியோட நம்ம ஏதாவது க்ரன்ச்சியாக வந்து சாப்பிட்றதுக்கு வந்து வடை, உளுந்த வடை, மசால் வடை அண்ட் சமோசா இது மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வச்சு நம்ம நோம்பு வந்து முடிக்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நான் காட்டுற அந்த உலக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம் உலக்கு. ஸோ இதில் வந்து நம்ம 2 கிளாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 200 கிராம் வந்துடும். ஸோ பச்சரிசி எடுத்துக்கணும். இதுக்கு நோம்பு கஞ்சிக்கு பச்சரிசி தான் நம்ம செய்யணும். 2 ஸ்பூன் வந்து பாசி பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இதுதான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட்ஸ். 2 வெங்காயம், 1 தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா அண்ட் 10 கேஷ்யூ, இஞ்சி பூண்டு விழுது, நல்லெண்ணெய். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் ஜிஞ்சலி ஆயில், 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வந்து முன்னாடியே நம்ம ஆட் பண்ணுறதுனால நமக்கு நோம்பு கஞ்சி வந்து இன்னும் காரமாக நல்லா இருக்கும். ஸ்பைஸியாக வேணுன்றவங்க நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 10 முந்திரி ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. கரம் மசாலா மட்டும்தான் நான் ஆட் பண்ண போகிறேன். கரம் மசாலா ஆட் பண்ணுறதுனால இன்னும் நம்ம நோம்பு கஞ்சி வந்து நல்லா வாசனையாகவும் நல்லா இருக்கும். ஸோ இதில் தேங்காய் பால் வேணுன்றவங்க நீங்கள் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் துருவினது இருந்தது அப்படின்னா அதை வந்து கடைசியாக வந்து நீங்கள் இறக்க போகிற நேரத்தில் நீங்கள் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும். 200 கிராம் பச்சரிசிக்கு 6 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம வந்து 200 கிராமுக்கு 2 கிளாஸ் தான் வந்து வாட்டர் எடுத்துப்போம். ஸோ இதுக்கு வந்து 3 மடங்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறதுனால நல்லா வந்து நம்ம நோம்பு கஞ்சி வந்து தனியாக இருக்கும். நம்ம ஊற வச்சுருக்க அரிசி எல்லாத்தையும் வந்து நல்லா இது கொதி வந்ததுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணி ஃப்ளேமை வந்து சிம் பண்ணி வச்சுட்டு 3 விசில் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடும். ஸோ இது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி தான். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் இதை வீட்டில். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய் guys.